கடகராசி வாழ்க்கை ரகசியங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? கவனமாக கேளுங்க. 12 ராசிகளில் 4வது ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசியுடைய அதிபதி சந்திர பகவான். இதனால் கடகராசிக்காரங்க அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் கடகராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள்? புனர்பூசம் 3 மற்றும் 4ஆம் பாதம் உள்ளவர்கள் கடகராசிக்காரர்களாகவும், பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம் முழுவதும் இந்த கடகராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள். அதே போன்று ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 மற்றும் 4 பாதத்தினரும் கடகராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள். இவங்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் தற்காப்பு குணங்கள் அதிக அளவில் இருக்கும். இந்த கடகராசியுடைய சின்னம் நண்டு. இந்த ராசிக்காரர்கள் சற்று உணர்ச்சி வசப்படுவார்கள். இவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது அதிகளவு அன்பும் அக்கறையும் எடுத்துக்கொள்வார்கள். இந்த கடகராசியுடைய அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறனால மனசையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கு. சந்திரனில் எப்படி தேய்பிறை வளர்பிறை என்று மாறி மாறி இருக்கிறதோ அதே போலத்தான் இவருடைய மனநிலையும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கற்பனைத்திறன் அதிகளவு இருக்கும். இதன் காரணமாகவே கதை, கவிதை, கட்டுரை, நடிப்பு மற்றும் இசைத்துறைகளிலும் இவர்கள் சாதனை படைப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக தன்னுடைய தாய் மீது அதிகளவு அன்பும் அக்கறையும் செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தார் மீது அதிகளவு அன்பும் அக்கறையும் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் வெளித்தோற்றத்திற்கு மென்மையானவர்களாக தெரிந்தாலும் இவர்கள் மனதளவில் மிகவும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதில் யாரிடமும் சண்டை போட மாட்டார்கள். அனைவரிடத்திலும் அனுசரித்து போகக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிக அளவு இருக்கும். இந்த பிடிவாத குணம்தான் இவர்களுக்கு பலமுமாகவும் இருக்கும். சில நேரங்களில் அது பலவீனமாகவும் இருக்கும். பலம் என்று பார்த்தால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று இவர்கள் பிடிவாதம் பிடித்து விட்டார் என்றால் அந்த காரியத்தை நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள். அதே சமயம் பலவீனம் என்னவென்று கேட்டால், சில முடிக்க முடியாத வேலையாக இருந்தாலும் பிடிவாதம் பிடித்து அந்த வேலையை முடிக்க பார்ப்பார்கள். ஆனால் அந்த முயற்சியால் இவர்கள் வெற்றி அடைய முடியாமல் நேரத்தையும் தன் சக்தியையும் விரயம் செய்வார்கள். இந்த கடக ராசியின் அடையாளமாக நண்டு இருப்பதால் இவர்கள் பெரும்பாலும் நீர்வழி பகுதிகளையே அதிகம் விரும்புவார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சுற்றுலா செல்வதென்றால் கூட நீர்நிலைகள் இருக்கும் இடத்தையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். இவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். சுற்றுலா செல்வதென்றால் மிகவும் விரும்பி செல்வார்கள். கடகராசியை சேர்ந்த இவர்கள் தங்கள் குடும்பத்தார் மீது அதிக அளவு அன்பும் அக்கறையும் எடுத்துக்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக தன் மனைவி குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் தங்கள் துணைக்கு அதிக அளவு மகிழ்ச்சியை தர விரும்புவார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்கள் துணைக்கு அதிக அழுத்தத்தை தர விரும்ப மாட்டார்கள். இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் ஒரு சில நேரங்களில் குழந்தையை போல் இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பமே உலகம் என்றும் சொல்லலாம். ஒரு நல்ல வாழ்க்கை துணையாகவும் பொறுப்பான பெற்றோராகவும் இவர்கள் இருப்பார்கள். தாய் வழி உறவினர்களால் இவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இவர்கள் இளமையில் சில போராட்டங்களை கடந்து வந்தாலும் தன்னுடைய 30 வயதிற்கு பிறகு நிலையான முன்னேற்றத்தை காண்பார்கள். இவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் இயல்பாகவே இருக்கும். தன் குடும்ப முன்னேற்றத்திற்காக பணத்தை சேமிப்பார்கள். தங்களின் குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இவர்களுக்கு இவர்களின் குடும்பமே பலமாகவும் இருக்கும். அதே சமயம் பலவீனமாகவும் இருக்கும். இவர்களுக்கு வீடு, நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதில் அதிகளவு ஆர்வம் இருக்கும். கடகராசியுடைய அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் மனதிற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அதனால் இவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை தன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் மற்றும் சளித்தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும். எனவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் என்ன மாதிரியான வேலை மற்றும் தொழிலில் ஈடுபடலாம் என்றால், இவர்கள் மருத்துவ துறைகளிலும் ஆசிரியர் தொழிலிலும் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலிலும் ஈடுபடலாம். அது மட்டுமல்ல, இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களான உணவகம், மீன் வளர்ப்பு இது போன்ற துறைகளிலும் மற்றும் பொது சேவை சம்பந்தப்பட்ட துறைகளிலும் இவர்கள் ஈடுபடலாம். இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள். இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடனும் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். கடகராசியுடைய நட்பு ராசிகள் எதுவென்று தெரியுமா? கடக ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த ராசிகள் நட்பு ராசிகளாக அமையும். கடக ராசிக்கு எதிரி ராசிகளாக மகரம், கும்பம், சிம்மம் இந்த ராசிகள் எதிரி ராசிகளாகவும் இருக்கும்.
கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் பார்வதி தேவியையும் அல்லது துர்கா தேவியையும் வழிபட்டு வரும்போது இவர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். அது மட்டுமல்ல, குலதெய்வ வழிபாடும் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதேபோல பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதும் சிவதரிசனம் செய்து வரும்போதும் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். இதுவரை நீங்கள் பார்த்தது கடகராசியின் பொதுவான வாழ்க்கை ரகசியங்கள். இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் இதோடைய குணாதிசயங்கள் மாறுபடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கடகராசியாக இருந்தால் நீங்கள் என்ன நட்சத்திரம், எத்தனாவது பாதம் என்பதையும் இந்த கடகராசியின் பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சதவீதம் ஒத்துப்போகிறது என்பதை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது எங்களுடைய ஜோதிட ஆராய்ச்சியை இன்னும் மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய JJ Today தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கடகராசி மற்றும் இது தொடர்பான பல வீடியோக்களை நீங்கள் காண கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து மேலும் பல காணொளிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மறுபடியும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.